இந்த எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லயே சாகுற நிலைமையில ஹீரோவோட அம்மா பெட்ல இருக்கிறது தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க இந்த குட்டி பையன் தான் ஹீரோ. அது வரைக்கும் அவரோட அம்மா கொஞ்சம் நார்மலா தான் இருக்காங்க. பட் திடீர்னு அவங்களால மூச்சு விடவே முடியல. அத பார்த்து ஹீரோ உடனே வேக வேகமா அவங்க அப்பா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவரோட ரூம்குள்ள போறாரு. போய் பார்த்தா அவரோட அப்பா அங்க அந்த அசினா கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அத ஹீரோ பார்த்துடுறாரு. ஸோ அதனால தான் அவருக்கு இந்த அசினாவ சுத்தமா பிடிக்கவே இல்ல போல. அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இது விளையாட்டு கதை நம்பர் 4. இது வரைக்கும் நான் போட்ட ட்ராமாவிலேயே இந்த ட்ராமாக்கு தான் கொஞ்சம் ரீச் நல்லா இருக்கு. வியூஸும் நிறைய வருது. பார்க்குற நீங்க எல்லாருமே அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். And இந்த ட்ராமாவோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா சேனல்ல வீடியோ இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ வாங்க நாம இந்த எபிசோட கேப் விடாம பார்க்கலாம். பிரசன்ட்ல இங்க ஹீரோயினை நினைச்சு பெட்ல படுத்துட்டு இருக்கிறதான் காட்டுறாங்க. அப்ப ஹீரோயின் டோர் கதவை தட்டி ரூம் சர்வீஸ் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோவும் எழுந்து போய் டோரை திறந்து வெளியில பாக்குறாரு. பார்த்தா அங்க ஹீரோயினே இல்ல, வேற ஒரு லேடி இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோயின் ஹீரோவோட டோர் கதவை தட்டல, பக்கத்து ரூம் கதவை தான் தட்டியிருக்காங்க. அங்க இருந்து ஒரு ஆள் எழுந்து வரான். அத பார்த்த ஹீரோயினும் சாரி, உங்களோட டோர்ல கார்டு இல்ல அப்படின்னு சொல்ல அந்த ஆளும் ஒரு கார்டை எடுத்து மாட்டிட்டு கதவை மூடிடுறான். இங்க ஹீரோவும் அந்த லேடியை பார்த்து அப்புறமேட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரும் டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. இவங்க 2 பேரும் ஒரே ஃப்ளோர்ல தான் இருக்காங்க. ஸோ அந்த லேடியும் ஹீரோயினை பார்த்து உங்ககிட்ட எக்ஸ்ட்ராவா ஷாம்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து ஷாம்பு எடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த ஈடா பொண்ணு உள்ள இருந்து வரா. அவளும் அதே ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தா போல. அவ கரெக்டா ஹீரோயினை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஹீரோயினும் இந்த பக்கம் எழுந்து ஷாம்பு குடுக்குறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோயின் தப்பிச்சிடுறாங்க. ஒருவேளை அவங்க ஒரு நிமிஷம் முன்னாடி எழுந்திருந்தா கூட அந்த பொண்ணு அவளை பார்த்திருப்பா. நல்ல வேளையா 2 பேரும் மீட் பண்ணிக்கவே இல்ல. அப்படியே இங்க ஹீரோவோட வீட்ல வழக்கம் போல ஹீரோவோட அப்பா வேலையை பத்தி போன்ல பேசிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அங்க அவரோட பொண்ணும் அவங்களோட ஹஸ்பண்டும் கூட வேலையை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அத பார்த்த அசினா உடனே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட வேலையை பத்தியே பேசுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கடுப்பா இருக்கு. ஏற்கனவே 1 மணி நேரம் ஆச்சு, இன்னமும் அவரு அந்த போனை வைக்கிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அப்பாவை பத்தி சொல்றா. அதுக்கு அவரோட பொண்ணும் எங்க அப்பாவுக்கும் இந்த மாதிரி வேலை செய்யறதுலாம் பிடிக்காது. அந்த கால் ஒன்றும் அவ்வளவு இம்பார்ட்டன்டான கால் இல்ல அப்படின்னா அவர் அந்த போனை எடுத்திருக்க கூட மாட்டாரு அப்படின்னு சொல்றா. அதுக்கு அசினாவும் அந்த வேலை அவ்வளவு முக்கியமானது இல்ல அப்படின்னாலும் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் உங்க அப்பாவுக்கு ரொம்பவே முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல, எனக்கு அதுல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதை பத்தி உங்க அப்பா ரொம்ப நேரத்துக்கு பேசவே மாட்டாரு. டக்குன்னு அந்த கான்வர்சேஷனை கட் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்ப அவங்களோட அப்பாவும் ஃபோன் பேசி முடிச்சுட்டு வந்துடுறாரு. இவங்க டாக்டரை மீட் பண்ண போறாங்க போல. அவர் உடனே நீங்க டாக்டரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா என்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வழி அனுப்பி வைக்கிறாரு. அதை பார்த்து அசினா உடனே அவங்க 2 பேராலையும் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னும் போது அவங்க எதுக்காக இவ்வளோ ட்ரை பண்றாங்க, இந்த மாதிரியே அவங்க பண்ணிட்டு இருந்தா அவங்களோட வாழ்க்கை மொத்தமும் டாக்டரை பார்க்கறதுலே போயிடும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவரும் ஒரு குழந்தையோட அப்பா அம்மான்றத தவிர இந்த உலகத்திலே வேற எந்த ஒரு பெட்டர் ஃபீலிங்கும் கிடையாது. ஸோ கடைசி வரைக்கும் அவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இங்க ஹீரோயின் காலையில நடந்த அந்த திருட்டு விஷயத்த பத்தி அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அதை கேட்டு அந்த பொண்ணு உடனே போதும் போதும் நிறுத்து, இதோட இந்த டாபிக்கை விட்டுடு. நாம நம்மளோட ஃப்ரீ டைமை வீக்கெண்ட்ல கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாமா, அப்பதான் உனக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட ஹீரோயினும் இல்ல என்னால முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. வீட்ல நான் அயர்ன் பண்ணி மடிச்சு வைக்கிறதுக்கு அவ்வளோ துணி இருக்கு, அதை மட்டும் நான் பண்ணல அப்படின்னா என்னோட வீடே அந்த துணியில மூழ்கி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்களோட ஃப்ரெண்டும் நீ இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தா உன் லைஃபே ரொம்ப போர் ஆயிடும். உன்னோட வயசுல நீ என்ன விஷயம்லாம் பண்ணணும்னு நான் சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோயினும் சொல்லுங்க மேடம் கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணும் ஃபர்ஸ்ட் நீ உன்னோட வாழ்க்கையை எப்படி வாழணும்னு நீ சீக்கிரமாவே கத்துக்கணும் சாரா. ஒருவேளை அந்த ரஷ்யன் மில்லியனர் உனக்கு திரும்பவும் ஒரு நல்ல அமௌண்ட் கொடுத்து பெய்டு பண்ணாரு அப்படின்னா அதை வச்சு நாம ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல உடனே ஹீரோயினும் அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுதான் அந்த பொண்ணு ஹாப்பி ஆயிட்டு அப்படி சொல்லடி என் தங்கம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு கிஸ்லாம் கொடுத்துட்டு போறா. அப்படியே இங்க பிரிசிக் ஹீரோவை பாக்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு வந்திருக்கிறது தான் காட்டுறாங்க. அங்க ஹீரோவோட அப்பா இந்த பொண்ணோட அப்பாவை பத்தி கேக்குறாரு. உடனே இந்த பொண்ணும் எங்க அப்பா ஆஸ்திரேலியாவுல ரொம்பவே நல்லா தான் இருக்காரு, ஆனா அங்க இருக்க டயட் தான் அவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட அசினா உடனே வின்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாமளும் அங்க ஒருத்தர போயிட்டு வந்துடலாம், அப்பதான் நம்மளோட வெயிட்டும் குறையும் அப்படின்னு சொல்ல
இவர் உடனே, "நீ எதுக்கு டயட்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுற? நீ ஏற்கனவே ஸ்லிம்மா தான் இருக்க" அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹசீனாவும் இந்த பொண்ண பார்த்து, "பிரிசிக், நான் வந்து மாடலா இருக்கும்போது நீ என்ன பார்த்துருக்கணும். அப்ப நான் இத விட ஒல்லியா இருந்தேன். இப்பதான் நான் நெறைய சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்றா. இவ வந்து இதுக்கு முன்னாடி மாடலா வேற இருந்திருக்கா போல. இவங்க எல்லாரும் பேசிட்டே இருக்கும்போதே, அவங்க வீட்ல இருக்க ஒரு செர்வன்ட் வந்து கேக்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அத பார்த்து ஹசீனா உடனே, "இப்பதான் நாங்க டயட்ட பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுக்குள்ள எப்படி ஸ்வீட் சாப்பிட முடியும்? நீ வேணா ட்ரை பண்ணி பாரு பிரிசிக்" அப்படின்னு சொல்ல, அவளும் கொஞ்சம் தயங்கி தயங்கி அப்படியே எடுத்து சாப்பிடுறா. அப்ப கரெக்ட்டா ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. அத பார்த்து அவரோட அப்பா உடனே, "ஒரு வழியா சலீம்க்கு வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சிருச்சு போல. இது என்ன புது பழக்கம்? வந்த கெஸ்ட்ட வெயிட் பண்ண வைக்கிறது" அப்படின்னு சொல்லி கேட்க, அசினாவும், "சலீமோட ஷெட்யூல் எல்லாமே ஃபுல்லா இருக்கு. அத அவன் எங்க யார்கிட்ட கத்துக்கிட்டான்னு யாருக்கு தெரியும்" அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ அதெல்லாம் காதுல வாங்கிக்காம, அவர் அப்படியே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு பிரிசிக் பக்கத்துல உட்கார, அவ உடனே, "நம்ம ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நம்ம பேசியிருந்தோம்ல, அது விஷயமா தான் நான் உன்ன பார்க்க வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றா. அன்னைக்கு கிளாஸ்ல இந்த பொண்ணு, "நாம 2 பேரும் வீக்கெண்ட்ல ஒண்ணா சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணலாமான்னு" கேட்டிருப்பா. அதுக்கு ஹீரோவும் பார்க்கலாம் அப்படின்னு பதில் சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த பொண்ணு அந்த விஷயமா தான் இங்க வந்திருக்கா. ஆனா ஹீரோவுக்கு அத பத்தி கொஞ்சம் கூட ஞாபகமே இல்ல. அவர் அப்படியே டவுட்டா தான் அந்த பொண்ண பார்த்துட்டு இருக்காரு. அத பார்த்து அவரோட அப்பாவும், "பிரிசிக், நீ மட்டும் இப்ப வரல அப்படின்னா, சலீம் அந்த விஷயத்த பத்தி யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். அவன் அந்த விஷயத்த ஆல்ரெடி மறந்து போயிட்டான்றது அவனோட முகத்த பார்த்தாலே தெரியுது" அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹசீனாவும் கூட சேர்ந்துகிட்டு, "சலீம், பிரிசிக் எந்த ப்ராஜெக்ட்ட பத்தி பேசுறான்னு இன்னமும் உனக்கு புரியல தானே?" அப்படின்னு சொல்ல, அவ உடனே சிரிச்சுக்கிட்டே, "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சலீம், நீ வா, நம்ம உன்னோட ரூமுக்கு போய் வேலைய பார்க்கலாம்" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அந்த பொண்ண கூட்டிட்டு அவரோட ரூமுக்கு போறாரு. அப்ப அவரு, "எதுக்காக நீ இப்படி சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவ உடனே, "இப்படிதான் நீ கெஸ்ட்ட ட்ரீட் பண்ணுவியா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு ஹீரோவும், "இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. நீ வீட்டுக்கு வந்திருக்கன்னா அதுக்கு எதனா ஒரு காரணம் இருக்கும்ல" அப்படின்னு சொல்ல, அவ உடனே ஹீரோ கிட்ட ஒரு பென் டிரைவ காட்டுறா. அத பார்த்த ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, "நீ டிசைன் எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? எப்படி இத பண்ண?" அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியா கேட்கிறாரு. ப்ராஜெக்ட்டுக்கான டிசைன் எல்லாத்தையும் ஆல்ரெடி இந்த பொண்ணு முடிச்சிட்டா போல. அதுக்கு அவளும், "நான் இத ஏற்கனவே பண்ணிட்டேன். அது எப்படி நான் பண்ணாம இருப்பேன்?" அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோவும், "ஆனா இத பத்தி நீ நேத்து என்கிட்ட பார்ட்டில சொல்லவே இல்லையே" அப்படின்னு சொல்லி கேட்க, அவளும், "அப்ப இத உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு சரியான சான்ஸ் கிடைக்கல" அப்படின்னு சொல்றா. அப்ப அவங்க வீட்டோட சர்வன்ட் அங்க வந்துட்டு, "சார், உங்கள டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாரி. உங்களோட கார செக் பண்ணணும்" அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்ல, ஹீரோ உடனே, "சரி, நான் வரேன்" அப்படின்னு சொல்லிடுறாரு. அத பார்த்த இவளும், "சரி, உன்னோட லேப்டாப்ப மட்டும் நீ என்கிட்ட ஆன் பண்ணி குடுத்துட்டு போ. நீ வரதுக்குள்ள நான் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோவும், "இல்ல, பரவால்ல, நான் வந்தே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, அவ உடனே, "சலீம், நான் ஒண்ணும் உன்னோட லேப்டாப்ப சாப்பிட்ற மாட்டேன். இதுல என்னோட பர்சனல் டாக்குமெண்ட்ஸும் கொஞ்சம் இருக்கு. நீ வரதுக்குள்ள நான் அத தனியா எடுத்து வைப்பேன்ல. நமக்கு என்ன இந்த ஒரு வேலை மட்டுமா இருக்கு? ப்ராஜெக்ட் பண்ண வேண்டிய இன்னும் நெறைய வேலை இருக்கு" அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே, "சரி விடு, நான் ஆன் பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்லி அவரோட லேப்டாப்ப ஆன் பண்ணி குடுத்துட்டு அங்கருந்து போயிடுறாரு. அத பார்த்து அந்த பொண்ணும் ரொம்பவே ஹாப்பியா, "அடிச்சதுடா லக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென் டிரைவ லேப்டாப்ல போட்டுட்டு யாரோ ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி, நான் பென் டிரைவ போட்டுட்டேன். இப்ப அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு அவங்க சொல்ல சொல்ல ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ணி முடிச்சுட்டு, "அவ்வளோதான், நீ சொன்ன எல்லாத்தையும் இப்ப நான் கரெக்ட்டா பண்ணி முடிச்சுட்டேன். இப்ப 2 லேப்டாப்பும் கனெக்ட் ஆயிருக்குமா? நம்ம பேசின மாதிரி என்னால அங்க இருந்து இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்க்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபோன்ல அவங்களும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு இந்த பொண்ணு ஹாப்பி ஆயிட்டு, "சரி, இதுக்கான பணத்த நான் உனக்கு அப்புறமா தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறா. காலேஜ் ப்ராஜெக்ட்ட ஒரு காரணமா வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு ஹீரோவோட லேப்டாப்பயே ஹேக் பண்ணி அவளோட லேப்டாப்பையும் ஹீரோவோட லேப்டாப்பையும் கனெக்ட் பண்ணிடுறா. இதுக்கப்புறம் ஹீரோ அவரோட லேப்டாப்ல எது பண்ணாலும் அந்த பொண்ணோட லேப்டாப்லயும் அது வரும். அத பார்த்து அவ உடனே, "சலீம், இதுக்கப்புறம் உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது" அப்படின்னு சொல்றா. அப்படியே இங்க ஹீரோவோட அப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. கூடவே ஹசீனாவும் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்பா அவளோட தம்பி, "நான் வாங்குன கடன குடுக்கறதுக்கு எனக்கு ஒரு ரூ. 300 தேவைப்படுது. உன்கிட்ட இருந்தா தரியா?" அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்றான். அத பார்த்து ஹசீனா உடனே, "சலீம் சாதாரணமா டிப்ஸ் குடுக்குற ஒரு காசு என் தம்பிக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு" அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, அவ அப்படியே ஹீரோவோட அப்பாவ பார்த்து, "நான் இப்போ ரீசென்ட்டா என்னோட அப்பாவ மீட் பண்ண போனேன்ல, அவர் வந்து வேலை செய்யும்போது கீழ விழுந்து கால உடைச்சுக்கிட்டாராம். கால்ல ரொம்ப பெரிய ஆப்பரேஷன் பண்ணி கட்டுலாம் போட்டுருக்காங்க" அப்படின்னு சொல்றா. ஆனா அவர் அத கேட்ட மாதிரியே தெரியல. அத பார்த்த இவ உடனே, "நான் சொல்றத நீங்க கேட்கிறீங்களா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவரும், "கேட்டுட்டு தான் இருக்கேன். உங்க அப்பாக்கு கால் உடைஞ்சிருச்சு அதானே?" அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு அசால்ட்டா சொல்றாரு. அத கேட்டு ஹசீனா அப்படியே அவரோட பக்கத்திலேயே போய் உட்காந்துட்டு, "என் தம்பிக்கும் வேலை போயிடுச்சாம். அவனுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை உங்க கம்பெனில இருக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அத கேட்டு அவரும் கொஞ்சம் கோவமாயிட்டு, "உன்கிட்ட எத்தன தடவ சொல்றது? உன் குடும்ப பிரச்சனை எதையும் என்கிட்ட சொல்லாதன்னு. நான் உன்ன தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். உன் குடும்பத்த கல்யாணம் பண்ணல. திரும்ப திரும்ப இந்த விஷயத்த நீ என்ன சொல்ல வைக்காத" அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹசீனாவும், "சரி விடு, இதுக்கப்புறம் நீ இத சொல்ல தேவையில்ல" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவ ஃபர்ஸ்ட் உட்கார்ந்திருந்த இடத்துக்கே போயிடுறா.
உடனே அவரும், "நீ வேணா உமருக்கு கால் பண்ணி வேலைக்கு ஆள் வேணுமான்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டு பாரு. என்னால முடிஞ்சத நானும் பண்றேன்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டதும் அசினா அப்படியே சிரிக்கிறா. அப்படியே இங்க மார்க்கெட்ல ஹீரோயின் காய்கறி வாங்கிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அத பார்த்த 2 பேர் வேணும்னே வந்து ஹீரோயின் மேல இடிக்க, ஹீரோயின் அவங்க கையில வச்சிருக்க காய் எல்லாத்தையும் கீழ போட்டுடுறாங்க. உடனே அவங்களும், "என்ன பண்றீங்க நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கீழ விழுந்த காய்கறி எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க. அத பார்த்த அந்த 2 பசங்களும் ஹீரோயின பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. இதையெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தா, இந்த பையன் உடனே எழுந்து, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஆளும், "நாங்க சும்மா விளையாடிட்டு இருக்கோம். ஏன் உனக்கு எதனா பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே அந்த பையனும், "என்னது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்களையும் பயங்கரமா போட்டு அடிக்கிறான். அவங்க 2 பேரும் கத்திலாம் எடுத்துட்டு வந்து அட்டாக் பண்றாங்க. ஆனா இந்த பையன் அவங்க 2 பேரையுமே அசால்ட்டா அடிச்சு போட்டுட்டு, "சாரி கேளுங்க" அப்படின்னு சொல்ல, அவனுங்களும் "சாரி சிஸ்டர்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அங்கருந்து போக பாக்குறாங்க. அப்போ அந்த பையன் அவங்கள ஸ்டாப் பண்ணி, "உனக்கு ஒண்ணும் ஆகலையே! நீ ஓகே தானே? ஆக்சுவலா என்னோட பேர் வந்து பார்பரோஸ். ஊர்ல எல்லாரும் என்ன பார்பர்ன்னு கூப்பிடுவாங்க. நான் வந்து ஒரு வேலை விஷயமா ரொம்ப நாளா வெளியில இருந்தேன். இப்ப தான் இங்க வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன் ஹீரோயின பார்த்து வழியிறான். அப்போ அந்த பக்கமா ஒரு ஆன்டி வந்து இவன பார்த்துட்டு, "பார்பரோஸ் நீ எப்ப ஜெயில்ல இருந்து வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் அப்படியே சைலன்ட்டா அங்கருந்து போயிடுறாங்க. உடனே அந்த பையன் அந்த ஆன்ட்டிய பார்த்துட்டு, "இப்ப நான் ஜெயில்ல இருந்து எப்ப வந்தா உனக்கு என்ன? நீ என்ன என்ன அவ்ளோ மிஸ் பண்றியா?" அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து கத்துறான். அப்படியே இங்க ஹீரோயின் வீட்டுக்கு வரது தான் காட்டுறாங்க. அந்த பையனும் ஹீரோயின வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். வீட்டு வாசல்ல துணியெல்லாம் காயறத பார்த்ததும் ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியா வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க ஹீரோயின் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஊருக்கு போன அவங்களோட ஆன்ட்டி திரும்ப வந்துட்டாங்க. 2 பேரும் பார்த்ததும் ஓடி வந்து ஹக் பண்ணி பாசத்த பொழியிறாங்க. ஹீரோயின் காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கிறத பார்த்ததும், "நீ ஷாப்பிங் கூட போயிட்டு வந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும், "அதெல்லாம் விடுங்க. நான் உங்கள ரொம்பவே மிஸ் பண்ணேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்களும், "நானும் உன்ன ரொம்பவே மிஸ் பண்ணேன். நான் இல்லாம நீ தனியா என்ன பண்ணிட்டு இருந்த? எல்லாத்தையும் நீ எப்படி ஹேண்டில் பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோயினும், "என்னால முடிஞ்சத நான் பண்ணேன்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு அவங்களோட ஆன்ட்டியும், "ஆனா உங்க அம்மா மட்டும் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கவே மாட்டாளே! ஒருவேள அவ ஹெல்ப் பண்ணணும்னு நெனச்சா கூட பண்ண மாட்டா. ஏன்னா அவளுக்கு இந்த வேலையெல்லாம் சுத்தமா தெரியவே தெரியாது. உங்க அம்மா மாதிரி ஆளுங்க எல்லாரும் நம்மள ஆள்றதுக்காகவே இந்த பூமியில பொறந்திருக்காங்க. நாம எல்லாரும் அவங்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே பொறந்திருக்கோம். உண்மைய சொல்லப்போனா, உங்க அம்மாவ விட நான் உன்ன நெனச்சு தான் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். இவ்ளோ சின்ன வயசுலயே நீ இவ்ளோ கஷ்டத்த சுமக்குற" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஹீரோயின பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுறாங்க. அதுக்கு ஹீரோயினும், "அத பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு எல்லாமே பழகி போச்சு. அதனால நான் இது எல்லாத்தையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவேன்" அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பேசிட்டு இருந்த சத்தம் கேட்டு ஹீரோயினோட அம்மா தூக்கத்துல இருந்து எழுந்து வந்துடுறாங்க. அத பார்த்த ஹீரோயினும், "இப்பதான் நீங்க எழுந்தே வரீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க அம்மாவும், "ஆமா, இவ வந்த உடனே வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டா. அதனால தான் நான் என்னோட ரூமுக்கு போயிட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க ஆன்ட்டியும், "சரி, சரி நீ திரும்ப உள்ள போய் தூங்கு. நான் உனக்காக விண்டோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றேன். அப்பதான் உனக்கு குளிராது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விண்டோவ க்ளோஸ் பண்றதுக்காக போறாங்க. அப்ப வெளியில யாரையோ பார்த்துட்டு, "இவன் திரும்பவும் வந்துட்டானா?" அப்படின்னு சொல்லி கோவமா கேட்க, ஹீரோயின் உடனே, "யார சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி வந்து எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோயின மார்க்கெட்ல காப்பாத்துன அந்த பையன் தான் அது. உடனே அவங்களும், "அவன் தான் பார்பரோஸ். நம்ம ஊர்லயே இருக்க ரொம்பவே ஒரு மோசமான ரவுடி அவன். கொஞ்ச நாளா அவன் இங்க இல்லாம இருந்தான். இப்ப என்னன்னா திரும்ப வந்துட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே விண்டோவ க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க. இந்த பையனும் ஹீரோயினோட வீட்டையே பார்த்துட்டு போறான். இது எல்லாத்தையும் ஹீரோயின ஃபாலோ பண்ணிட்டு வர அந்த ஆளும் பார்த்துட்டு உடனே யாருக்கோ கால் பண்றான். இங்க ஹீரோயின் அவ்ளோ கஷ்டப்பட்டு தனியா ஷாப்பிங்லாம் போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதையெல்லாம் பார்த்தா அவங்க அம்மா உடனே, "எதுக்காக நீ பனானா வாங்காம வந்த? அதுல நெறைய கால்சியம்லாம் இருக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஹீரோயின புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. இங்க ஒரு புது பொண்ணு வரா. அவள பார்த்தா ஓரமா நின்னுட்டு இருக்க 2 பொண்ணுங்க உடனே, "இவ எதுக்காக இப்ப திரும்ப வரா? இவ இல்லாம கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு. இப்ப இவ போட போற சத்தத்துல நம்மளோட நிம்மதியெல்லாம் போக போகுது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்களும் சிரிக்கிறாளுங்க. அத கேட்ட இந்த பொண்ணு செம காண்டாயிட்டு, "என்னடி சொன்ன?" அப்படின்னு சொல்லி அந்த 2 பொண்ணுங்களையும் போட்டு செம்ம அடி அடிக்கிறா. அதுக்கப்புறம் அவ ஹீரோயினோட வீட்டுக்குள்ள தான் வரா. பார்த்தா ஹீரோயினோட ஆன்ட்டின்னு சொல்லி இப்போ ஒருத்தவங்க வந்திருக்காங்க இல்லையா? அவங்களோட பொண்ணு தான் இவ போல. இவள பார்த்தா அவங்களும், "என்ன உன்னோட முகமெல்லாம் காயமா இருக்கு. திரும்பவும் நீ சண்டை போட்டியா?" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அந்த பொண்ணும், "காலங்காத்தாலே நீ கேட்கிற அளவுக்கு அது ஒண்ணும் அவ்ளோ பெரிய விஷயம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கிச்சனுக்குள்ள போயிட்டு ஒரு காஃபி மக் எடுத்துட்டு வரா. அவள பார்த்த ஹீரோயினும் ரொம்பவே பாசமா, "எப்படி இருக்க? வேலைக்கா போற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பொண்ணு உடனே, "அவங்க என்ன வேலைய விட்டு தூக்குற வரைக்கும் நான் டெய்லி இப்படிதான் வேலைக்கு போவேன்" அப்படின்னு கொஞ்சம் திமிராவே பதில் சொல்றா. அத கேட்ட ஹீரோயினும், "எதுக்காக நீ இப்படியெல்லாம் சொல்ற? உன்ன மாதிரி ஒரு நல்ல எம்ப்ளாயா எதுக்காக அவங்க வேலைய விட்டு தூக்க போறாங்க?" அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணும், "அது என்னமோ உண்மதான்" அப்படின்னு சொல்லி திரும்பவும் திமிரா தான் பதில் சொல்றா. அத பார்த்து அவங்க அம்மா உடனே, "ஒழுங்கா பதில் சொல்லு" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ண பார்த்து திட்டுறாங்க. உடனே ஹீரோயினும், "நான் இப்பதான் டீ
போட்டுருக்கேன். உனக்கு கொஞ்சம் டீ வேணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணும், "இல்ல, இல்ல டீலாம் எனக்கு வேணாம். அதெல்லாம் எனக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது" அப்படின்னு சொல்றா. உடனே அவங்க அம்மாவும், "ஆமா இவளுக்கு டீலாம் குடுக்காத. கிளாஸ் கிளாஸா சரக்கு ஊத்தி குடு. அத வேணா நல்லா குடிப்பா. நீ எப்பிட்ரி எனக்கு பொண்ணா வந்து பொறந்த?" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்ட்டா ஹீரோயினோட அம்மா அங்க வந்துட்டு, இந்த பொண்ண பார்த்து "எப்படி இருக்க? ஏது இருக்கன்னு?" சொல்லி நல்லபடியா தான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க உடனே அந்த பொண்ணோட முகத்த பார்த்துட்டு, "என்ன நீ திரும்பவும் உன்னோட முகத்துல கலர் கலரா பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? கன்னத்துல என்ன காயம்? பூனை ஏதாச்சும் பூரிச்சா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பொண்ண பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. உடனே ஹீரோயின் அங்க வந்துட்டு, "நம்ம 2 பேரும் போய் டீ குடிக்கலாம் வாங்க" அப்படின்னு சொல்லி அவங்களோட அம்மாவ கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் அந்த பொண்ண பார்த்து, "சரி இப்ப எதுக்காக நீ இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணும், "எனக்கு நீங்க செலவுக்கு பணமே குடுக்கல" அப்படின்னு சொல்றா. உடனே அவங்களும் அவங்க பேக்ல இருந்து கொஞ்சம் காசு எடுத்து இந்த பொண்ணுகிட்ட குடுக்க, அதையும் அவ சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு, "நீங்க ஒண்ணும் அவ்வளோ கெட்ட அம்மாலாம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் இவங்களும் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, "ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த பொண்ணு என்ன சாகடிக்க தான் போறா. அவ என்ன நிலைமையில இருக்கான்னு நீயே பார்க்குறல்ல சேரா. எல்லாரும் வீட்டுக்கு வரும்போது தான் அவ வேலைக்கே போறா. அப்புறம் மறுநாள் காலையில தான் வீட்டுக்கே வரா. அது என்னமோ ஒரு பாராமே, அங்க தான் அவ வேலை செய்றா. அவளுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு நெனச்சு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஒரு நல்ல வேலைக்கு போனா அவளுக்கு என்ன ஆயிட போது?" அப்படின்னு சொல்லி, அவங்க பொண்ண பத்தி ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்றாங்க. அதையெல்லாம் கேட்ட ஹீரோயினோட அம்மா உடனே, "இல்லன்னா நாமளும் அந்த பாருக்கு போயிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டதும் ஹீரோயின் அப்படியே தலையில கை வச்சுட்டு உட்காந்துடுறாங்க. அப்படியே இங்க ஹீரோவோட வீட்ல எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. கரெக்ட்டா அப்போ ஹீரோவும் அந்த பொண்ணும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீழ வர, அத பார்த்த ஹீரோவோட அப்பாவும், "வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? அப்பன்னா வாங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணும், "இல்ல அங்கிள் எனக்கு வெளியில போற வேலை இருக்கு. அதனால நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறேன்" அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோவோட அப்பாவும், "சரி அப்பன்னா நீ இதுக்கப்புறம் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போ. உங்க அப்பாவ நான் கேட்டதா சொல்லு" அப்படின்னு சொல்ல, உடனே அவளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அப்படியே சாப்பிட உட்கார்றாரு. அப்ப அவரோட அப்பா, "பிரிசிக் ரொம்பவே நல்ல பொண்ணா இருக்கா. அவ உன்ன சப்போர்ட் பண்றது எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. ஸ்டடீஸ்லலாம் கூட அவ உனக்கு ஹெல்ப் பண்றால்ல" அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, ஹீரோவும், "இந்த ப்ராஜெக்ட்டுக்காக அவ எனக்கு ஹெல்ப் பண்ணது ஒரு வேலை தான்ப்பா. இங்க யாரும் யாரையும் சப்போர்ட் பண்ணல" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவரோட அப்பாவும், "அப்படியெல்லாம் சொல்லாத. வாழ்க்கையில நீ முன்னுக்கு வரணும்னா, ஃபர்ஸ்ட்டு உன்ன சுத்தி இருக்கிற எல்லாரையும் நீ கரெக்ட்டா சூஸ் பண்ணணும். அதுலயும் ரொம்ப முக்கியமானது, உன்னோட லைஃப் பார்ட்னர நீ ரொம்பவே யோசிச்சு சூஸ் பண்ணணும். அதுவும் இல்லாம பிரிசிக்கும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான். அவ ரொம்பவே ஸ்மார்ட்டாவும், சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்கா" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட ஹீரோ உடனே ஹசீனாவ பார்த்துட்டு, "ஆமாப்பா, யாரா இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையில அவங்களோட பார்ட்னர நல்லா யோசிச்சு தான் சூஸ் பண்ணணும். இல்லன்னா தன்னோட உண்மையான முகத்த மறைச்சுக்கிட்டு வெளியில ஃபேக்கா இருக்கிற ஒரு அழகான பொண்ணுகிட்ட நம்ம மாட்டிப்போம்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட ஹசீனாவும் கோவமா அப்படியே சாப்பிடுறா. அத பார்த்த ஹீரோவுக்கும் அன்னைக்கு நைட் அவங்க அம்மா சாகும்போது அவர் பார்த்த அந்த விஷயம் தான் ஞாபகம் வருது. அதையெல்லாம் அவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹசீனா உடனே, "சலீம் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ அவரோட கோவத்த எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு, "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே இங்க ஹீரோயினோட அம்மா டிவிய பார்த்துக்கிட்டே, "சேரா அங்க பார்த்தியா? டிவில காட்டுற அந்த நெக்லஸ் என்னோட நெக்லஸ் மாதிரியே இருக்குல்ல. வெட்டிங் ஆனிவர்சரிக்காக உங்க அப்பா எனக்கு கிஃப்ட்டா குடுத்தார்ல அந்த நெக்லஸ் தான். ஆமா அந்த நெக்லஸ் இப்போ லாக்கர்ல சேஃப்டியா தானே இருக்கு" அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, ஹீரோயினும், "அம்மா எந்த லாக்கர பத்தி பேசுறீங்க? நம்மகிட்ட எந்த ஒரு லாக்கரும் கிடையாது" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதையெல்லாம் அவங்க அம்மா காதுல வாங்கிக்காம, ஹீரோயினோட அப்பா அப்புறம் அவங்க பிரதர் இருந்தப்போ நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க சிரிக்கிறாங்க. அதையெல்லாம் கேட்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே வருத்தமாவும், கடுப்பாவும் இருக்கு. என்னதான் அவங்க பையன் இறந்து போன டிப்ரஷன்ல அவங்க இருந்தாலும், இத்தன வருஷம் ஆகியும் கொஞ்சம் கூட மாறாம இன்னமும் பழைய விஷயத்தெல்லாம் சொல்லி ஹீரோயின கஷ்டப்படுத்துறத பார்க்கும்போது, ஹீரோயினோட அம்மா மேல நமக்கே கொஞ்சம் கோவம் தான் வருது. அப்படியே இங்க பிரிசிக் அவளோட ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அப்போ அவளோட லேப்டாப்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. உடனே அவளும், "அதுக்குள்ள அவன் வந்துட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா போய் லேப்டாப் முன்னாடி உட்கார்றா. பார்த்தா அங்க ஹீரோவும் அவரோட ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு லேப்டாப் முன்னாடி வந்து உட்கார, இந்த பொண்ணும் அவர ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா. டக்குன்னு ஹீரோ லேப்டாப்ப மூடி வச்சிடுறாரு. அத பார்த்து அந்த பொண்ணும், "என்னது அவ்வளோதானா? ஒருவேள அவன் திரும்பவும் ஆன் பண்ணுவான். நம்ம வெயிட் பண்ணுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு, அவ அப்படியே லேப்டாப் முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கா. இங்க அந்த பார்பரோஸும் ஏதோ ஒரு இடத்துக்கு வர்றது தான் காட்டுறாங்க. பின்னாடியே பார்த்தா இந்த ஆளும் அவன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இவன் ஹீரோயின தான் ஃபாலோ பண்றான்னு பார்த்தா, ஹீரோயின் கூட இருக்கிற எல்லாரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவனும் உள்ள போறான். அந்த இடம் என்னமோ இவன மாதிரி ரவுடிங் எல்லாம் சேர்ற நைட் கிளப் மாதிரி இருக்கு. அங்க என்னன்னா நாய ரேஸ் ஓட விட்டு அது மேல எல்லாரும் பெட் கட்டி விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பையனும் நேரா ஒரு பையன் கிட்ட போயிட்டு, "இன்னைக்கு நான் ரிலீஸ் ஆகுறேன்ற விஷயம் கூட தெரியாம நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த பையன போட்டு அடிக்கிறான். அதுக்கு அவனும், "நானும் பிரச்சனையில தான் இருக்கேன். போலீஸ் என்னையும் ஒரு கேஸ்ல தேடிட்டு இருக்காங்க. அதனால தான் என்னால உன்ன வெல்கம் பண்ண வர முடியல" அப்படின்னு சொல்றான்.
அத கேட்ட இவன் உடனே, "ஓஹோ! நான் இல்லன்னதும் ஆளாளுக்கு சொந்தமா தொழில் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் உடனே, "அப்படிலாம் இல்ல. நீ சொன்ன மாதிரி தான் நாங்க பண்ணிட்டுருக்கோம்." அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவனும், "சரி அதெல்லாம் விடு. நான் இங்க இல்லாதப்போ சேரான்னு சொல்லி ஒரு பொண்ணு நம்ம ஊருக்குள்ள வந்திருக்காளே, அவள பத்தி உனக்கு எதனா தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பையனும், "ஓஹோ! அந்த பொண்ண பத்தி கேட்கிறியா? அவளும் அவளோட அம்மாவும் 6 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஊருக்கு வந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் தனியா தான் இருக்காங்க. உன்னோட ஆளு நஸ்லி கூட அங்க தான் இருக்கா. அவங்க 2 பேரோட அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸ் போல." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மொத்த டீட்டெயிலும் இந்த பையன் அவன்கிட்ட சொல்றான். நஸ்லின்றது ஹீரோயின் ஆன்ட்டியோட பொண்ணுன்னு சொல்லி புதுசா ஒரு பொண்ண காட்டியிருப்பாங்க இல்லையா? அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்கு போல. இந்த பையன் பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு வந்த அந்த ஆள் உடனே யாருக்கோ கால் பண்ணி, "சார் நான் இப்பதான் அவன ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நீங்க நினைக்கிற அளவுக்கு அவன் ஒண்ணும் அவ்ளோ வொர்த்தான ஆள் இல்ல." அப்படின்னு சொல்றான். அப்படியே இங்க ஹீரோ அவரோட வீட்ல பாஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அப்போ ஓனர் அங்க வந்துட்டு, "என்ன ஆச்சு? திரும்பவும் நீ கோவமா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும், "அதுக்குள்ள அப்பா உங்ககிட்ட சொல்லிட்டாரா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவரும், "அவர் சொல்லி தான் தெரியணுமா என்ன? நீ விளையாடிட்டு இருக்கிறத பார்த்தாலே தெரியுது. என்ன ஆச்சு? நீ எப்ப பார்த்தாலும் பாஸ்ட்ல நடந்த விஷயத்தையே யோசிச்சு பார்த்துட்டு இந்த மாரி கோவப்பட்டுக்கிட்டே இருக்க. அப்ப நீ ரொம்பவே சின்ன பையன். அதனால அத அப்படியே ஈஸியா விடு." அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோவும், "அத சொல்றதுக்கு தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு பால கரெக்ட்டா பாஸ்கெட்ல போட்டுட்டு, "பாத்தீங்களா? இதத்தான் வந்து பிராவோன்னு சொல்லுவாங்க. நான் இதுக்கு முன்னாடி நெறைய கேம் விளையாண்டு ஜெயிச்சிருக்கேன். என்னோட அப்பாவால தான் நான் பாஸ்கெட் பால் விளையாடுறதே விட்டுட்டேன். ஒருவேள நான் மட்டும் இந்த கேம விளையாடிட்டு இருந்திருந்தா." அப்படின்னு சொல்லி ஹீரோ என்னமோ சொல்ல வராரு. அதுக்குள்ள ஓனர் அவர ஸ்டாப் பண்ணி, "சும்மா சொல்லாத. நீ டீனேஜ்ல இருக்கும்போது நீயாவே தான் இந்த கேம விட்டுட்டேன்னு சொல்லி எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுவும் இல்லாம எது நடந்தாலும் உங்க அப்பாவே ப்ளேம் பண்றது உனக்கு ஒரு ஹேபிட்டாவே ஆயிடுச்சு. அதனால ஃபர்ஸ்ட் நீ என்ன தோக்கடிச்சு காட்டு." அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து கேம் விளையாடுறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் காலேஜுக்கு வரது தான் காட்டுறாங்க. அப்போ அந்த பையன் ஹீரோ கிட்ட, "பார்ட்டி பண்ணி பண்ணி எனக்கு ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. நான் இன்னும் என்னோட ப்ராஜெக்ட்ட ஸ்டார்ட்டே பண்ணல." அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோவும், "நான் என்னோட ப்ராஜெக்ட்டே பண்ணி முடிச்சுட்டேன். பிரிசிக் சொன்னத விடவும் நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன். அதனால நீ உன்ன பத்தி கவலைப்படு." அப்படின்னு சொல்ல, அந்த பையனும், "ஓஹோ! பிரிசிக்கே உன்ன அத பண்ண சொன்னாளா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்ப ஹீரோ எதிர்ல வர ஹீரோயின பார்த்துட்டு, "நான் அவள பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணேன்ற ஒரே காரணத்துக்காக நீ நேத்திக்கு ரொம்பவே ஓவரா பேசிட்ட." அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பையனும், "என்னாச்சு? திரும்பவும் ஒண்ணா சேர்ந்து படிக்கிறதுக்காக நீங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டீங்களா என்ன? ஆனா நீ எதுக்கும் கேர்ஃபுல்லாவே இரு. ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின உன்னால லவ் பண்ண முடியாதுன்னு அந்த பையன் சொல்றான். அதுக்கு ஹீரோவும், "நீ நினைக்கிற மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா நான் அத ஆல்ரெடி என்னோட மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன்." அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பையனும், "சரி அப்ப நீ பார்த்து போ. நான் போய் ப்ரொஃபஸர மீட் பண்ணிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடியே ஓடிடுறான். அப்படியே இங்க வீட்ல ஹீரோவோட அப்பா வேலைக்கு கிளம்புறது தான் காட்டுறாங்க. அப்போ அசினாவும் அவர் பின்னாடியே வந்துட்டு, "நாம வெக்கேஷன் போயிட்டு வந்து 2 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள உன்னோட முகமே டல் ஆயிடுச்சு. ஒரு கையில வேலை, இன்னொரு கையில உன் பசங்களால வர பிரச்சனைன்னு சொல்லி, இதையெல்லாம் ஹேண்டில் பண்ணி நீ ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகுற. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. இதனால உன்னோட உடம்புக்கு எதனா வந்துற போது." அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே அவர் மேல அக்கறை இருக்க மாதிரியே பேசுறா. அத கேட்ட அவரும், "காலங்காத்தாலே தேவையில்லாம எதுக்கு நீ இத பத்திலாம் பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. இவளும் பின்னாடியே போயிட்டு அவர ஸ்டாப் பண்ணிட்டு, "உன்னையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்க உன்னோட ஒய்ஃப் கிட்ட நீ இப்படிதான் பேசுவியா? இந்த வீட்லயே உன்ன அதிகமா லவ் பண்ற ஒரே ஆள் நான் தான்." அப்படின்னு சொல்லி அவர அப்படியே ஹக் பண்ணி வழி அனுப்பி வைக்கிறா. ஹீரோவோட சைட்ல இருந்து பார்க்கும்போது அசினா பண்றது தப்புன்னு தெரியுது. ஆனா ஹீரோவோட அப்பா அவள ட்ரீட் பண்றத பார்க்கும்போது, இந்த பொண்ணும் பாவம் தான் அப்படின்னு தோணுது. அவரு அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா இவ அவளோட சிஸ்டருக்கு கால் பண்ணி, "அப்பாவோட ஃபோன்ல இருந்து கால் பண்ணியிருந்தீங்களே, என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. உடனே அவங்களும், "நீ கவலைப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நான் சும்மா தான் கால் பண்ணேன்." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட அசினாவும், "நீ எனக்கு கங்கிராச்சுலேஷன் சொல்லுவேன்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன்." அப்படின்னு சொல்றா. அத கேட்டு அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, "என்ன சொல்ற நீ? நீ பிரெக்னன்ட்டாவா இருக்க?" அப்படின்னு சொல்ல, ஹசீனா உடனே காண்டாயிடுறா. "எத்தன தடவ நான் உங்ககிட்ட சொல்றது? எதுக்காக நீங்க திரும்ப திரும்ப இத பத்தியே கேட்கிறீங்க?" அப்படின்னு சொல்ல, அவங்க உடனே, "நீ கங்கிராச்சுலேஷன்ஸ் கேட்டதும் நான் இந்த விஷயம்னு நெனச்சுட்டேன். சரி என்ன விஷயம்னு சொல்லு." அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "நான் என்னோட தம்பிக்கு ஒரு வேல பார்த்துருக்கேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட இத பத்தி சொன்னேன். அவர் இத பண்றேன்னு சொன்னாரு." அப்படின்னு ஹசீனா சொன்னதும், அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு, "உன் ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும்." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட ஹசீனாவும், "நான் என்னோட மொத்த வாழ்க்கையையும் அவனோட வீணா போன பையனையும், ஒண்ணும் தெரியாத பொண்ணையும் வளர்க்கறதுலயே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் இந்த ஹெல்ப்பயாச்சும் அவன் எனக்கு திரும்ப பண்ணட்டும். அப்புறம் இன்னொரு விஷயம், இத பத்தி நீங்க தம்பிகிட்ட சொல்லாதீங்க. கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அத பத்தி நானே சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறா. அப்படியே இங்க காலேஜ்ல ஹீரோயின் ப்ரொஃபசர் ஓனூர் கூட பேசிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அப்ப அவரு ஹீரோயின பார்த்து, "சலீம் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறான்? அவன் உன்ன டென்ஷன் பண்ணலையே?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும், "நான் அவன பார்த்துக்கிறேன். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட அவரும்,
ரொம்ப தேங்க்ஸ். நீ எனக்கு பண்ற இந்த ஹெல்ப்ப நான் எப்பயும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது, ஹீரோவோட ஃப்ரெண்ட் அங்க வந்துட்டு, "புரொஃபசர் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்" அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயினும், "சரிங்க சார், அப்ப நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கருந்து போயிடுறாங்க. உடனே இந்த பையனும் அவர பார்த்து, "என்னோட மார்க்கும் வர வர குறைஞ்சுகிட்டே வருது. எனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணா என்னோட கிரேடும் இம்ப்ரூவ் ஆகும்னு நான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். அப்படியே எங்க ஹீரோயின் லைப்ரரிக்கு வர்றது தான் காட்டுறாங்க. அவங்க பின்னாடியே ஹீரோவும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து, "ஒரு வழியா உன்னோட இடத்துக்கே நீ வந்துட்ட போல" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அத கேட்ட ஹீரோயினும், "ஆமா நான் என்னோட இடத்துக்கு வந்துட்டேன். ஆனா நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும், "அதான் நான் இங்க ஆல்ரெடி வந்துட்டேன்ல. நாம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து படிக்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஹீரோயினும், "இல்ல இப்ப என்னால முடியாது. நான் என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஒரு வேலை பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா உன்னோட ஆர்வத்த நான் பாராட்டியே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோவ கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாங்க. அத கேட்ட ஹீரோவும், "என்ன இன்சல்ட் பண்றதுல அப்படி என்ன உனக்கு ஒரு சந்தோஷம்? வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே எந்தெந்த விஷயத்துக்குலாம் கோவப்படணும்னு நீ ஒரு லிஸ்ட் போட்டுட்டு தான் வருவியா? எனக்கு தெரிஞ்சு உன்னோட ஒரு ஒரு மூடுக்கும் நீ ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிய மாத்தி மாத்தி யூஸ் பண்றியோன்னு தோணுது" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே, "நீ ஃப்ரீயா இருந்தா லஞ்சுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணா சேர்ந்து படிக்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும், "எனக்கு ஓகே தான். ஆனா இந்த இடத்துல நம்ம படிக்க வேணாம். வெளியில போயிட்டு ஏதாச்சும் ஒரு கேஃபேல உட்காந்து படிக்கலாம்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட ஹீரோயின் உடனே, "இல்ல வேணாம் நம்ம இங்கேயே உட்காந்து படிக்கலாம்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா ஹீரோயின் தான் இதுவரைக்கும் அதிகமா வெளியில போனதில்ல இல்லையா? ஸோ புதுசா ஹீரோ கூட போகும்போது ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் வராங்கன்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிரும்ன்றதுனால, ஏன்னா அப்பதான் கிளாஸ்ல புதுசா சில லெசன்ஸ்லாம் நடத்துவாங்க. அப்பதான் நம்ம அதையும் படிக்க முடியும். நான் உன்ன அப்புறமேட்டு பார்க்குறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ அவங்களோட ஆன்டி அவங்களுக்கு கால் பண்ணி, "சேரா எப்படி நடந்துச்சுன்னு மட்டும் கேட்காத. நானும் உன்னோட அம்மாவும் காத்து வாங்கிக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலான்னு வந்தோம். திரும்பி பார்க்கறதுக்குள்ள உங்க அம்மா எங்கேயோ போயிட்டாங்க" அப்படின்னு சொல்ல, அத கேட்ட ஹீரோயினும் வேக வேகமா அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு, "அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களும் "கல்லறைக்கு போலான்னு சொல்லி அவ என்ன கூப்பிட்டா. நான் தான் போக வேணான்னு சொன்னேன். ஒருவேள அவ அங்க போயிருப்பா. நான் வேணா போய் அவள பார்க்குறேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே, "இல்ல, இல்ல அங்க நான் போய் பார்க்குறேன். நீங்க நம்ம ஏரியாவிலேயே அவங்க இருக்காங்களான்னு சொல்லி கொஞ்சம் தேடி பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேக வேகமா அங்கருந்து ஓடுறாங்க. அண்ட் இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. அப்பதான் என்னோட வீடியோக்கு இன்னும் கொஞ்சம் ரீச் கிடைக்கும். அண்ட் அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம ஃபுல்லா பார்க்க மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். பை.